ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். நீலாஞ்சன சமாபாசாம் ரவிபுத்திரம் ஜமாக்கிருதம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனீஸ்வரம். சனி பகவானை முதலில் வணங்கி சனி பெயர்ச்சி பலன்கள் 2026 மார்ச் 6ஆம் தேதி முதல் 24/4/2028 வரை சனி பகவான் பூரட்டாதி 3ஆம் பாதத்திலிருந்து பூரட்டாதி 4ஆம் பாதத்துக்கு, அதாவது கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு போகிறார். இது வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி கொடுக்கப்பட்டது. திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவிலிலும் இந்த முறையை இந்த முறையை பின்பற்றுகிறார்கள். சரி, சனி பகவானை பற்றி ஒரு சில விஷயங்களை பார்ப்போம். சனி பகவான் மகர கும்ப ராசிக்கு ஆட்சி பெறுபவர். ஆண் சனி என்று சொல்லக்கூடியது கும்பத்திலும், பெண் சனி என்று சொல்லக்கூடியது மகரத்திலும் சொல்லக்கூடியது. 10-11ஆம் வீடுகள் காலபுருஷ தத்துவத்தின் 10-11ஆம் வீடுகளை இருக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது தொழில், கர்மா, இது விஷயத்தில் சொல்லக்கூடியது, லாபங்களை சொல்லக்கூடியது, மூத்த சகோதரரை பற்றி சொல்லக்கூடியது, உங்களுடைய பூர்வ புண்ணியங்கள், எந்த வகையான விஷயங்கள், இது எல்லாத்தையும் சொல்லக்கூடியது, உங்களுடைய அதாவது பாவம் புண்ணியம், இந்த விஷயத்தில் எல்லாவற்றிலும் கஷ்டங்களும் நல்ல விஷயங்களையும் சொல்லக்கூடியது சனி பகவானை பொறுத்தவரையிலும் உண்டான கடமைகள். சரி, சனி பகவானை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்களேனால் சனி பகவான் பொதுவாகவே கர்ம காரகன்னு சொல்லக்கூடியவர். கர்ம காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர், ஆயுள் காரகன்னு சொல்லக்கூடியவர். கர்மா என்று வடமொழியில் சொல்லும்பொழுது அது தொழிலை சொல்லக்கூடியது. செய்யக்கூடிய கர்மா என்றால் ஜீவனம் செய்யக்கூடிய தொழிலை வச்சு சொல்லக்கூடியது. அதனால் கர்ம காரகன் என்று சொல்லக்கூடியது. அதனால் உங்களுடைய தொழிலில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும், தொழிலில் மேன்மை அடையக்கூடிய வாய்ப்புகளும், மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இதை தவிர பார்த்தீர்களேனால் ஆயுள் காரகன்னு சனியை சொல்கிறோம். சனி பகவான் ஆயுள் காரகன். 8ஆம் இடத்தினுடைய, அதாவது அஷ்டமத்தினுடைய அதிபதியே அவர் தான். ஆயுளை நிர்ணயிக்கக்கூடியவர் சனி பகவான். அவருக்கு காரகத்துவம் பெற்றிருக்கிறார். அதனால் உடல் நிலையில் பாதிப்பு, அதாவது ஹாஸ்பிட்டலைசேஷன், ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியில் வர முடியுமோ வர முடியாதோ, அது எல்லாத்தையும் சனி பகவானே டிசைட் பண்ணுவார். சரி, இப்போது சனி பகவானை பற்றி பார்க்கும்பொழுது சனி பகவான் ஒரு ராசிக்கும் பார்த்தாலேனால் 2.5 வருஷம் இருப்பார். ஏன்னா மெதுவாக செல்லக்கூடிய கிரகம். கிட்டத்தட்ட பார்த்தாலேனால் 22.5 வருஷத்துலேருந்து அவர் 7.5 வருஷம், அதாவது உங்களுடைய ராசிக்கு முன்னும் பின்னும் இருக்கக்கூடிய ராசிகளில் இருக்கும்போது 7.5 வருஷம் 7.5 சனின்னு சொல்லக்கூடியது. 4ஆம் இடத்தில் இருக்கும்போது அர்த்த அஷ்டம சனி அப்படின்னு சொல்லக்கூடியது. 8ஆம் இடத்தில் இருக்கும்போது 8ஆம் இடத்துக்கு உண்டான அஷ்டம சனி என்று சொல்லக்கூடியது. இந்த 5 கட்டங்கள்லையும் பார்த்தோம்னா, அதாவது உங்களுடைய ராசிக்கு முன் பின் கட்டங்களும் 4ஆம் இடத்தில், அதாவது 4ஆம் இடத்துக்கு சனி பகவான் வர்றவாளுக்கும் 8ஆம் இடத்துக்கு சனி பகவான் இருக்கக்கூடிய 5 ராசிகளுக்கும் நிச்சயமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இந்த பிரச்சனைகள் என்னென்னவாக இருக்கும் அப்படின்னா, தொழில் சம்பந்தப்பட்டும் ஆயுள் சம்பந்தப்பட்டும் இருக்கக்கூடியது. வண்டி வாகனங்கள் ஆக்சிடெண்ட் ஆகுது, இழப்புகளை சந்திக்கக்கூடிய நேரம், பெரிய தலகுனிவை சந்திக்கக்கூடிய நேரம். அதை தவிர செய்த வினைகளுக்கு பலன்களை அனுபவிக்கக்கூடிய நேரம். நல்வினையாக இருந்தால் நல்லதையும், தீய வினைகளாக இருந்தால் அதற்குண்டான விஷயத்தையும் அனுபவிக்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும். அது எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னா, சனி பகவான் துலாத்தில் உச்சம் பெற்று மேஷத்தில் நீச்சம் பெறுகிறார். துலாம் என்பது துலாக்கோல் என்று சொல்லக்கூடியது. உங்களுடைய நன்னடத்தை தீய நடத்தை ரெண்டத்தையும் ஒன்றாக வச்சு சமமாக பலன் கொடுக்கக்கூடியவர். அதனால் மிகவும் எச்சரிக்கையாக, இவருடைய காலகட்டங்களில் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. இந்த 7.5 சனி காலகட்டங்களில் உணவுகளில் கட்டுப்பாடுகள் ரொம்பவும் முக்கியம். அதை தவிர உடலில் வியர்வை வெளிவர உழைப்பது ரொம்பவும் நல்லது. அது தவிர கீழ்த்தட்டு மக்களுக்கு உதவி செய்வது மிகவும் நல்லது. அதாவது எளிய பரிகாரம்னு சொன்னால் இந்த எளிய பரிகாரம். இதை தவிர பார்த்தோம்னா, பொதுவாகவே திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவில் வாரம் சனிக்கிழமை கோவிலுக்கு போய் அந்த நவகிரகத்தை சுற்றிட்டு வர்றது. அது தவிர சனிக்கிழமைக்கு எள் விளக்கு போடுறது, குறைந்தபட்சம் 3-8 வெள்ளி விளக்காவது போட்டுட்டு வர்றது. அது தவிர 8 வாரங்கள் சென்று சுற்றி வருவது. இது காக்கைக்கு சாதம் வைப்பது, காக்கை தயிர் சாதம் வைப்பது. விநாயகர் கோவிலில் தயிர் சாதம் சனிக்கிழமை விநியோகம் செய்வதற்கு கொடுப்பது. விநாயகருக்கு சதுர தேங்காய் உடைக்கிறது. ஆஞ்சநேயருக்கு வடமாலையோ வெண்ணெய் காப்போ சாத்துறது. ஆஞ்சநேயரும் விநாயகர் இந்த இரு
இருவரையும் வந்து எந்த கிரகமும் கட்டியதாக இல்லை. அதனால் வந்து எல்லா கிரகத்துக்கும் உண்டான பிரீத்தியாக எல்லா கிரகத்துக்கும் உண்டான பிரீத்தியாக பிள்ளையாரையும் ஆஞ்சநேயரும் சொல்கிறது ரொம்பவுமே முக்கியம். அது தவிர பார்த்தாலேயானால் ஆஞ்சநேயருக்கு அதாவது இந்த சனீஸ்வரனுக்கு பார்த்தாலேயானால் இந்த கால பைரவர் அப்படின்னு சொல்லக்கூடிய தேய்பிறை அஷ்டமியில் வந்து அவருக்கு போய் இது வந்து தேங்காய் உடைச்சி விளக்கேற்றிட்டு வர்றது. தேய்பிறை அஷ்டமியில் காலபைரவர் எங்கே இருப்பார்? காலபைரவர் வடகிழக்கு மூலையில் எல்லா சிவன் கோவில்லையும் இருப்பார். அவர் தான் வந்து கோவிலை கட்டி காக்கிறவர். சரி, இந்த காலபைரவரை ஏன் நம்ம போய் சேவிக்கணும் அப்படின்னா, சனீஸ்வரனுடைய குருநாதர் என்று அழைக்கப்படுவார். அதனால் காலபைரவர் பூஜை செய்யும்பொழுது அவருக்கு நிச்சயமாக அவர் சொல்வதை தட்டுவது இல்லை என்ற கட்டாயத்தில் இருக்கார். அது தவிர இந்த சனிக்கு உண்டான ஆடை வஸ்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது கருப்பு நிற எள்ளு, கருப்பு நாய்க்கு உணவு கொடுப்பது, கருப்பு வஸ்திரங்கள் கொடுப்பது. அதாவது சபரிமலை போயிட்டு வர்றது, ஒரு 2 தரம் 3 தரம் வருஷத்துக்கு சபரிமலை போயிட்டு வர்றது. சபரிமலை போகிறதுல என்ன விசேஷம்னா, அடர்ந்த காட்டுக்குள்ளே போகக்கூடியதும். அது தவிர பார்த்தாலேயானால் உங்களுக்கு உடலில் காலை மாலை மினிமம் 2 வேளையும் குளிக்க வேண்டிய கட்டாயம். பச்சை தண்ணீர் தான் குளிக்கணும். எந்த ஒரு தீட்டு தோஷம்லாம் படக்கூடாது. அந்த மாதிரியான மெயின்டைன் பண்ணுறதுனால சனி பகவானுக்கு உரித்தான பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரி, இப்போ வந்து சனி பகவானுக்கு என்னால் நான் எங்கேயும் கோவிலுக்கும் போக முடியல. சரி, அதுக்கு முன்னாடி என்னால் எதுவும் செய்யவும் முடியாது. சனி பகவானுக்கு வேறு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஏழை எளிய கால் முடமாக இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச இரும்பு சம்பந்த இந்த சக்கரை வாகனம், அதை தவிர வந்து உங்களால் முடிஞ்ச அந்த கையில் வாக்கிங் ஸ்டிக்கு, அந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்குறது. சனி பகவானுக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது மூத்த குடிமக்கள், அதாவது சீனியர் சிட்டிசன்ஸ் ஹோம், அதாவது கைவிடப்பட்ட சீனியர் சிட்டிசன்ஸ் ஹோமுக்கு வந்து உங்களால் முடிஞ்சது தானமாக கொடுக்கறது. அதாவது சாப்பாட்டு விஷயங்கள் தானமாக கொடுக்கறது. முகத்தில் அடிபட்டு முகம் வந்து க்ஷீணமடைஞ்சு அந்த மாதிரி இருக்கக்கூடிய பீப்புளுக்கு வந்து உங்களால் முடிஞ்சது தானம் பண்ணக்கூடியது. அது தவிர பார்த்தீங்கன்னா, கால் முடமாக இருப்பவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச தானங்கள் கொடுப்பது. தானம் என்ன கொடுக்கறது அப்படின்னா, இரும்பு சம்பந்தப்பட்ட லெதர், அதாவது தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொடுக்கறது. தோல் பை, தோல் க்ளவுஸு, அது தவிர வந்து லெதர் ஜாக்கெட், இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்கறது மிகவும் நன்மையை, ஏற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும். சரி, இது எதுவுமே நம்மளால் பண்ண முடியல அப்படின்னா வேறு என்ன பண்ணுறது அப்படின்னா, சனி பகவானுக்கு உண்டான ஒரு எளிய காயத்ரி மந்திரம். ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்காஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரச்சோதயாத்து அப்படின்னு சனி பகவானுக்கு உண்டான சனீஸ்வர காயத்ரி மந்திரம் இருக்குது. அந்த சனீஸ்வர காயத்ரி மந்திரம் ஒரு நாளைக்கு 8 முறை ஜபிக்கிறது மிகவும் விசேஷம். அதுவும் முடியாதவர்கள் சனிக்கிழமைகளில் கார்த்தால சனி ஹோரையில் ஒரு 8 முறை வந்து அதை உபாசனம் செய்யறதன் மூலியமாக சனி பகவான் மூலியமாக வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அருகில் இருக்கக்கூடிய இந்த வெயில் காலத்தில் வந்து கருப்பு கொடை தானமாக வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் ரொம்ப எளிய பரிகாரம். செருப்பு வாங்கி தானமாக கொடுக்கறது, இதெல்லாம் ரொம்ப எளிய பரிகாரம். அதோடு பார்த்தோம்னா, சனி பகவான் உங்களுடைய எந்த ராசியில் இருக்காரோ, அதாவது இப்போ மீன ராசியில் இருக்கார், மீன ராசியிலிருந்து அவருக்கு 3, 7, 10 என்ற 3 பார்வைகள் உண்டு. சனி பகவான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்தை அதிகமாக கெடுப்பார். பார்க்கும் இடம் 3ஆம் இடம் அப்படின்னா, 3ஆம் இடம் அப்படின்ற வர்றது வந்து பார்த்தோம்னா ரிஷபம் வருது, கன்னி வருது. அது தவிர பார்த்தேனால் விருச்சிகம் வரும், அதாவது 10ஆம் இடம்னு சொல்லக்கூடியது தனுசு வரும். இந்த 3 இடத்தையும் கெடுக்கக்கூடிய வல்லமை அவருக்கு உண்டு. அதனால் இந்த 3 இடமும் யார் யாருக்கு என்னென்ன பாவங்களாக வருதோ அது வந்து கெடக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இப்போது ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை இந்த சனி பகவானின் மாற்றம் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி என்னென்ன மாறுதல்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம். விருச்சிக ராசிக்காரர்கள், அர்த்தாஷ்டம சனி இப்போ தான் முடியறது உங்களுக்கு. விசாக மனுஷம் கேட்ட இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசியின் அதிபதி செவ்வாய். உங்களுக்கு இப்போ அர்த்தாஷ்டம சனி முடிஞ்சுடுத்து. கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷமாக பயங்கர அலைச்சல், வீட்டுனால பிரச்சனை, தாயின் உடல்நிலையில் பிரச்சனை, சுகங்கள் குறைந்தது, வண்டி வாகனங்களில் விபத்து, வண்டி வாகனம் மூலியமாக பிரச்சனை, படிப்பில் பிரச்சனை, மனசுக்குள்ளேயே நிற்காது. எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் டிஸ்ட்ராக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரியான கஷ்டம், போட்டித் தேர்வுலெல்லாம் பிரச்சனை இருந்தது.
இப்போ இது எல்லாம் மாறப்போகிறது. இது எல்லாம் மாறி உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இவ்வளவு நாள் இருந்து மிகப்பெரிய தொல்லையை கொடுத்துட்டு இருந்த சனி பகவான் 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடம் போயிடுறார். 5ஆம் இடம் 6/3/2026 அன்னைக்கு மாறிடுறார். உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக அமையப்போகிறது. இந்த காலத்தில் 5ஆம் இடத்துல போய் இருக்கார் அப்படின்னும் பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளவு நாள் இருந்த கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியாக கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இருக்கும். இந்த காலகட்டத்தில் 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் இருக்கும். என்ன தொல்லைகள் இருக்கும்? குழந்தைகள் மூலியமாக பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்தில் சற்று இரக்கம் இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து குழந்தைகள் பிறக்கணும்னு பார்த்துட்டு இருக்கீங்க, அதாவது ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் குழந்தைகள் பறக்கக்கூடிய வாய்ப்புகள் சற்று கம்மி, அபார்ஷன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். டாக்டர்னுடைய முன்னெச்சரிக்கையோடு உடலத்தை பேணி காக்கிறது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்க்கும் பொழுது ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி அவர் 7ஆம் இடத்தையும் பார்க்குறார், 11ஆம் இடத்தையும் பார்க்குறார், 2ஆம் இடத்தையும் பார்க்குறார். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. 2ஆம் இடத்தை சனி பார்க்குறானா சார், கவலைப்பட தேவையில்லை. பணம் வந்து இவ்வளவு நாள் வந்து எதை விட மோசமாக இருந்ததோ அதை விட கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் டெஃபினட்டாக இருக்கும். பண வரவு சற்று அதிகமாகவே இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு வந்து குடும்பத்தில் வந்து சிறு சிறு பிரச்சனைகள் ஓடும். கணவன் மனைவிக்குள்ளே சற்று பிரச்சனைகள் ஓடக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா 7ஆம் இடத்தை சனி பார்க்குறார். அது தவிர பார்த்தாலேயானால் 2ஆம் இடத்தையும் பார்க்குறார். அதனால் குடும்பத்தில் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நிச்சயமாக பேச்சுவார்த்தைகள் இந்த மாதிரியான விஷயங்களில் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 2ஆம் இடத்துல சனி பார்க்கறதுனால குடும்பத்தில் சற்று சலசலப்பு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை சனி பார்க்குறார். 7ஆம் இடம் பார்த்தாலேயானால் பார்ட்னர்ஷிப்பை பற்றி சொல்லும், எதிர்பாலினத்தவரை பற்றி சொல்லும். பார்ட்னர்ஷிப் கூட்டு தொழிலில் வந்து சற்று பின்னடைவு இருக்கும். முதலீடுகள் அதிகமாக போட வேண்டிய கட்டாயம் இருக்கும். அதனால் பொறுமையாக போகும். பொறுமையாக இருக்கிறதன் மூலியமாக நிச்சயமாக கூட்டு தொழிலில் வந்து ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. கூட்டு தொழிலை பொறுத்தவரையிலும் பார்த்தலையானால் அதிகமான லாபங்கள் வராது இந்த காலகட்டத்தில். ஏன்னா 11ஆம் இடத்தையும் சனி பகவான் பார்க்கறதுனால லாபங்களில் சற்று குறைவு இருக்கும். மூத்த சகோதரர்களோட சிறு சிறு பிணக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். பொறுமையாக இருக்கும், பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கும். அதை தவிர வந்து வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் பேசக்கூடியது தவறாக புரிந்து கொள்ளப்படும். ஏன்னா 2ஆம் இடத்துல சனி வந்து பார்க்குறாரு. அதனால் வந்து பேசும்பொழுது ரொம்ப ஜாகிரதையாகவும் காஷியஸாகவும் பேசுங்க. அதனால் வந்து உங்களுக்கு ஏதாவது பேசும்பொழுது அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு அதன் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சரி, மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி நிச்சயமான மாறுதலையும் ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா இவ்வளோ நாளாக அர்த்தாஷ்டம சனியில் படாத பாடுபட்டிருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் இப்போ பார்த்தாலேயானால் 6/3/2026 அந்த அளவுக்கு பிரச்சனைகள் இருக்காது. பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். இவ்வளோ நாள் வாங்கின கடன் இல்லாமல் குறைய ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்பு. பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது, கவலைப்பட வேண்டாம். பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. அது தவிர எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரும். குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வெளியே வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் மிகவும் கவனமாக இருக்கிறது நல்லது. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் போடாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இதன் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். 7ஆம் இடத்துல சனி பார்க்குதே சார், இப்போ வந்து எங்களுக்கு திருமண பாக்கியம் எப்படி வரும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டம், அதாவது மே மாதத்துக்கு மேலே பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துக்கே குரு வரார். 9ஆம் இடத்துக்கு குரு வரும்போது உங்களுடைய ராசியை பார்க்கும்போது திருமண பாக்கியத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார். திருமண பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலமாகவும் இது அமைய போகிறது. இவ்வளோ நாளாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அதாவது திருமணத்துக்கு பார்த்துட்டு இருந்தவாளுக்கு இப்போது திருமண பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தையும் வந்து சனி பகவான் பார்க்குறார். 11ஆம் இடம்னு சொல்கிறது வந்து நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயத்தை நிச்சயமாக அடையக்கூடிய காலகட்டம். அதில் சிறிது தொய்வு வரக்கூடிய வாய்ப்பு. அதை தவிர வந்து லாபங்களில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதாவது 10 ரூபாய்க்கு 20 ரூபா லாபம் வரும்னு நினைக்கிற இடத்துல 10 ரூபாய்க்கு 5 ரூபா தான் வரும். அந்த மாதிரியான ஒரு பெரிய லாபத்தை எதிர்நோக்கி செல்லும் போது சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிச்சயமான ஒரு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாகவே இருக்கும். ஏன்னா அர்த்தாஷ்டம சனியில் அதீத பாடுபட்டிருப்பீங்க. இப்போ வந்து மாறுதல்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. நீங்கள் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த
நாமக்கல் போயிட்டு வாங்க. சேலம் மாவட்டம் பக்கத்தில் நாமக்கல் போயிட்டு நாமக்கல் ஆஞ்சநேயரை வழிபட்டு வாங்க. ஆஞ்சநேயரை வழிபடுறதன் மூலியமாக உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இந்த விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் அர்த்தாஷ்டம சனி முடிஞ்சதுனாலேயே பெரிய பிரச்சனைகள் எல்லாம் தாண்டி ஒரு வெற்றி இலக்கையும் நல்ல ஒரு சந்தோஷ இலக்கையும் நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்பாக இந்த சனி பெயர்ச்சி அமையும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம்.